வணக்கம் மக்களே. 2025 முடிச்சு போச்சு. தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் 285 படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எத்தனை படம் பார்த்துருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 285 வந்தாலும் அதில் பெஸ்ட் டாப் 10 என்ன, எனக்கு பிடிச்ச டாப் 10 என்னங்கிறத இப்போ நான் லிஸ்ட் பண்ண போகிறேன். போலாமா? நம்பர் 10, ஜென்சிஸோட சூப்பர் ஸ்டாரான பிரதீப் ரங்கநாதனோட கடைசி படம் டியூட். அதான் நம்பர் 10. நிறைய லாஜிக் மிஸ்டேக் அது இதுன்னு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப என்டர்டெய்னிங்காக எங்கேஜிங்காக போச்சு. எங்கேயும் போர் அடிக்கல. நல்லா காமெடியாக, இன்டர்வல் வரைக்கும் நல்ல காமெடியாக, அதுக்கப்புறமும் நல்லா சூப்பராக போச்சு. அதனால் அது நம்பர் 10. நம்பர் 9, பேட் கேர்ள். வழக்கமாக இந்த கம்மிங் ஏஜ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மென்னோட கம்மிங் ஏஜஸ் தான் காமிப்பாங்க. அப்பா கூட சண்டை போடுறது, அவர் தப்பு பண்ணி கற்றுக்கிறது, அந்த மாதிரியானதாக இருக்கும். அது ஒரு உமனோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி பேசுது இந்த படம். அதனால் இது நம்பர் 9. நம்பர் 8, காந்தா. இயர் எண்டில் வந்த படம். ரொம்ப 50s நடக்கிற மாதிரியான ஸ்டோரி. அது ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருந்தாங்க. துல்கர் சல்மான், அந்த பாக்யஸ்ரீ, சமுத்திரகனி, இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரானரி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கொஞ்சம் ராணா தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருந்தாங்க. அதனால் அது நம்பர் 8. அடுத்து 7th பிளேஸ், ஆண் பாவம் பொல்லாதது. அந்த ஜியோ பேர் அப்படியே இதில் நடிச்சிருந்தாங்க. ஜியோவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஆண் பாவம் பொல்லாதது இதுவும் ஓகே, ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவியாக நல்லா இருந்தது. அந்த பிளாக் ஷீப் விக்னேஷ் மியூசியம் முருக்கு அப்புறம் அவருக்கு நிறைய படம் நடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய படங்கள் கிடைக்கல. இந்த படம் அவருக்கு கிடைச்ச சான்ஸை நல்லா ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அந்த படங்களில் பார்க்க வேண்டிய படங்களில் இதுவும் ஒன்று. 6th பிளேஸ், டிராகனு. இந்த வருஷம் அஜித்துக்கு எப்படி 2 படம் ரிலீஸ் ஆச்சோ அந்தமாரி பிரதீப்புக்கும் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே சூப்பர் ஹிட்டு. அதில் மெயின் டிராகனு. அசுத் மாரிமுத்துவோட செகண்ட் ஃபிலிம். ஓவராலாக 3rd ஃபிலிமே அவர் ஓமை கடவுளை போய் தெலுங்குலையும் எடுத்துகிட்டு திரும்ப மறுபடியும் எடுத்தார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கிளைமேக்ஸுக்கு 10 நிமிஷம் முன்ன வரைக்கும் ஓகே நல்ல படம் அப்படின்னு மாதிரி தான் போச்சு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சூப்பரான கிளைமேக்ஸு. அதனால் அந்த படத்துக்கு 6th பிளேஸ். நம்பர் 5 மெட்ராஸ் மேட்னி. அந்த படத்தை நான் தேட்டரில் பார்க்கல, ஓடிடியில் தான் பார்த்தேன். சத்யராஜோட ஃபேஸ் வேல்யூக்கு தான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சது. ஆனால் ரொம்ப அருமையான படம். சும்மா நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு பிளாஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட லைஃப்பை அழகாக சொல்லி கொடுத்த படம். ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த படம். நம்ம காளி வெங்கட் வழக்கம் போல் தூள் கிளப்பியிருந்தார். அந்த ஹீரோயின் ரோஷினி அந்த சீரியல்லேருந்து போயிருந்தாங்க இல்லையா, அவங்க கூட சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ நம்பர் 5 மெட்ராஸ் மேட்னி. நம்பர் 4, குடும்பஸ்தன். லவ்வர், குட் நைட் தொடர்ந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு மணிகண்டன் குடும்பஸ்தனில். அப்படியே மணிகண்டன் அடுத்தடுத்த ஸ்டெப்புன்னு போயிட்டே இருக்கார். அது இந்த படம் அவருக்கு நல்ல ஒரு அடித்தனமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நக்லைஸ் டீம் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த டீம் எவ்வளோ காமெடியாக எவ்வளோ சூப்பராக எடுப்பாங்கன்னு. அதுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் ஏமாற்றாமல் அழகாக ஒரு படத்தை காமெடியாக, வழக்கமாக ஒரு விசேகர் டைப் ஆஃப் மூவி, அதை இவ்வளோ ஃபன்னாக காமெடியாக எல்லோரும் ரசிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் அது நம்பர் 4. நம்பர் 3, பறந்து போ. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர் ராமோடது. அவரோட வழக்கமான பாணியிலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரியான படம்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு ஃபீல் குட் மூவியாக தேட்டரில் போய் உட்காந்துட்டு அங்கங்கே சிரிச்சிட்டே அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி ஏன படம். பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலாக சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதை பெரியவங்க கற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்கிற ஒரு படம் இது. சிவா அதே காமெடி ரோல் தான். ஆனால் நீங்கள் மற்ற படத்துக்கும் இந்த படத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அவரோட ஆக்டிங் இதிலேருந்து. ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு அருமையான படம் பறந்து போ. நம்பர் 3. நம்பர் 2, பைசன் காலமாடன். நம்ம ஃபேவரட் டைரக்டர் மாரி செல்வராஜிலிருந்து வந்திருக்க அடுத்த படம். 6th படம்னு நினைக்கிறேன், கரெக்டுன்னா. துருவ் விக்ரம் சாமி செம்ம உழைப்பு போட்டிருக்காரு அவர். அதான் மாரி செல்வராஜ் அவரோட பேட்டியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, ஏகப்பட்ட அடிபட்டு இதுபட்டுங்கிற மாதிரி. பசுபதியோட ஆக்டிங் சூப்பர். வழக்கம் போல் அவருக்கு சொல்லியாக கொடுக்கணும், அருமையாக நடிச்சுட்டு போயிடுவார். ஒரு சூப்பரான படம். மேட்ரு என்னன்னு வச்சுக்கலாம், இந்த படத்தில் மெயின் விஷயம் என்னென்னா
நமக்கு வந்து கிளைமேக்ஸை ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறாங்க. அவன் ஜெயிச்சு இந்தியன் டீமுக்கு போயிட்டாங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு மேலேயும் அந்த படத்தை நம்மளை உட்கார வச்சு முழு படமும் பார்க்குற அளவுக்கு அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதில் தான் அந்த படத்தோட சக்ஸஸ் மெயினாக நிற்கிது. அதனால் பைசன் காலமாட நம்பர் 2. நம்பர் 1க்கு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிளான படம். பல பேரோட இந்த வருஷம் லிஸ்ட்டில் இதுதான் நம்பர் 1 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒரு பரிசாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டு வந்த படம். சசிகுமார் இப்போ வந்து படங்கள்லாம் ரொம்ப தரமாக செலக்ட் பண்ணி நடிச்சிட்ருக்காரு. முன்னாடி ஒரு காலத்தில் வெறும் சசிகுமார் படமாக வந்துட்டுருக்கோம், தியேட்டர் பக்கமே போக முடியாதுங்கிற மாதிரி. அயோத்தி, இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்பா மனுஷன் சூப்பர் படமாக நடிச்சிட்ருக்காரு. சார் தொடர்ந்து அதேமாரி படமாக நடிங்க, நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் அந்த புது டைரக்டரோட படம் அது அபிஷின் சி வித்துன்னு ரொம்ப அருமையாக கையாண்டிருந்தார். எனக்கு இந்த கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலேயே நான்லாம் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே கிடையாது. எல்லோரும் வந்து இலங்கை தமிழ் பேசுவாங்க அப்படிங்கிறது. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போய் முடித்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு படம். இந்த வருஷம் வந்ததில் என்னோடய டாப் 1 வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி.